வணக்கம். வள்ளுவரே, நீங்கள் என்னடானா சரியான காலத்தையும் பொருத்தமான இடத்தையும் தேர்வு செய்து ஒரு செயலில் இறங்கினால் உலகையே வெல்லலாம்னு உற்சாகப்படுத்துகிறீங்க. நடைமுறையில் நாம் நினைக்கிற காரியம் ஒரு அடி கூட நகர மாட்டேங்குது வள்ளுவரே. அப்பனே, அதுக்கு உரிய காலம் வரணும் இல்லையா? எனது சகோதரி மூதுரையில் சொன்ன 2 கருத்துக்களை உனக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. உரிய பருவம் வந்தால் தானே பழமரங்கள் காய்த்து பழுக்கும். அது மாதிரி சில செயல்கள் அவற்றிற்கு உகந்த தருணம் வரும்போது தான் நிறைவேறும். பருவம் இல்லாத காலத்தில் பழமரத்தை காக்க வைக்க முடியுமா? காத்திருந்து தான் கனி பறிக்கணும். அதுபோல் சில செயல்கள் உகந்த தருணத்துக்கு காத்திருந்து தான் வெற்றிகரமாக முடிக்கணும். மூதுரையில் இன்னொரு இடத்துல சகோதரி ஔவையார் இப்படி சொல்வார்: ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு. கொக்கு சின்ன சின்ன மீன்களை போகட்டும்னு விட்டுடும், உரிய பெரிய மீனுக்காக காத்திருக்கும். அது மாதிரி உலகே வெல்ல நினைப்பவர்கள், உலக சாதனை படைக்க விரும்புபவர்கள் சின்ன சின்ன முயற்சிகளில் ஈடுபடாமல் உன்னத சாதனை படைப்பதையே தங்கள் உயர் இலக்காக வைத்து தக்க தருணம் வந்ததும் அதை அடைவார்கள். அதனால்தான் உலகையே வெல்ல நினைப்பவர்கள் அது தாமதமாகிறது என்று குழப்பம் கலக்கம் இல்லாமல் பொறுமையுடன் தக்க தருணத்திற்கு காத்திருப்பார்கள். அப்படிங்கிற பொருளில் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர்னு காலமறிதல் அதிகாரத்தில் 485வது குறளை எழுதி வச்சேன். உலகையே வெல்ல நினைப்பவர்களுக்கு தாமதம் குறித்து கலக்கம் குழப்பமும் இருக்கக்கூடாது, பொறுமை மிக அவசியம் அப்படிங்கிறத அருமையாக புரிய வச்சுட்டீங்க. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். சுதந்திர போராட்ட வீரர் திரு வாவேசு ஐயர் கூட தனது ஆங்கில உரையில் நெய்தர் கன்ஃபியூஷன் நார் ஹரி அப்படின்னு அருமையாக மொழிபெயர்த்திருக்காரு. எனவே தாமதம் குறித்து கலக்கமோ குழப்பமோ இன்றி பொறுமையுடன் தகுந்த தருணத்துக்காக காத்திருப்பவர்கள் உலகையே வெல்ல நினைப்பவர்கள்னு அருமையாக புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.